இளைஞர் புரட்சி, அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு வன்முறையை விதைக்கிறது, அந்த வன்முறையிலிருந்து கெயின் பண்றது. ஆனா மாற்றுறது யாரு? விஜய். இப்ப இவ்வளத்தையும் பண்ணி விட்டீங்க. யாரு கடைசியில காலில் விழுந்தது? நீ கிடையாது, விஜய். யாரு மன்னிப்பு கேட்டது? நீ கிடையாது, விஜய். யாரு காலை பிடிச்சிட்டு கதறி எழுந்தது? நீ கிடையாது, விஜய். மாட்டி விட்டியா? நீங்க கடைசியா உங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்களாம் கூட்டி 2வது ஆண்டு தொடக்க விழா பண்ணீங்க. அன்னைக்கு போட்ட மாதிரி கரகோஷம் இன்னைக்கு வந்துட்டு உங்களுடைய அந்த பொதுக்குழு மீட்டிங்ல இல்ல, பாத்தீங்களா? 10ல 2 பேர் 3 பேர் தான் வந்துட்டு கை தட்டினாங்க. இதுதான் என் பார்வை. நான் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருந்தேன். இல்ல என்ன காரணமா இருக்கும் சார்? காரணம் என்னன்னா, உணர்ந்துட்டாங்க நம்ம தலைவர் என்னது, இவர் அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஃபிட் ஆவாரு அப்படின்றது. ஏன்னா யார் கடைசியில் தூக்கி போலீஸ் உள்ள வச்சான்? அங்க மாவட்ட செயலாளரை. யார்? அவரு தான் காரணம்னு சொன்னா, பொதுச் செயலாளரை. அப்புறம் இந்த கட்சியில யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? முடிஞ்சு போச்சு.